அவங்கள வெளியேற்றுறதுக்கு பதிலா முதலமைச்சர் வந்து நிம்மதியா அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்குள்ள உத்தரவாதம் கொடுக்கணும்னு எனக்கு கோரிக்கை. தாய்மை பணியாளர்கள், ஒரு தாய் எப்படி அசிங்கத்தெல்லாம் எடுக்கிறதுல துன்பப்பட மாட்டாளோ, பாகுபாடு பார்க்க மாட்டாளோ, அத மாதிரி பாகுபாடு இல்லாம வேலை செய்யறவங்க அவங்க. ஆக அப்படிப்பட்டவங்களை இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல வழக்காடு மன்றம், முதலமைச்சர் என்ன செய்யணும்? வந்து ஒட்டுமொத்தமா அவங்க இந்த இடத்துல இல்லாம அவங்களுக்கான அஷூரன்ஸை கொடுத்து, அவங்களுக்கான பலத்தை கொடுத்து, நாங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து எந்தவித பாகுபாடும் பார்க்க மாட்டோம். ஏன் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க? இதுவரைக்கும் துறை அமைச்சர் வரல, இன்னைக்கு தான் துறை அமைச்சர் வந்திருக்கிறாரு. முதலமைச்சர் ஏன் வரல? உங்களுடன் ஸ்டாலின் யாரோட ஸ்டாலின்? மக்களோட தானே ஸ்டாலின். அப்ப இங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறது மக்கள் தானே. நான் ஏற்கனவே சொன்ன தூய்மை பணியாளர்கள், தாய்மை பணியாளர்கள், மலம் அள்ளுபவர்களுக்கு நம்ம பலம் கொடுக்கணும். ஆக அவங்கள உட்கார வச்சுட்டு இன்னைக்கு பாருங்க டாய்லெட்டை மூடிட்டாங்கன்னு சொல்றாங்க. வழக்காடு மன்றத்தை மீறி அங்க உட்கார முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்களை இன்னொரு இடத்துக்கு போறதுக்கோ கைது செய்ததற்கோ பதிலா முதலமைச்சர் ஒரேடி அவங்க பிரச்சனையை தீர்க்கலாமா இல்லையா? தீர்க்க முடியாத பிரச்சனை அரசாங்கத்துல ஏதாவது இருக்கா இல்லையா? நிச்சயமா கிடையாது. ஆக ஏன் முதலமைச்சர் இப்படி தாயுமானவர் என்று சொல்லிக்கொண்டு தாயுள்ளம் இல்லாம நடந்து கொள்கிறார் என்று எங்களுக்கு தெரியல. நான் எங்களது தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். அவரும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவர்களுக்கு என்னென்ன வகையில் உதவி செய்ய முடியுமோ, அவர்களுக்கு வேலை உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம் என்பதை நான் இங்கே உறுதிப்படுத்துகிறேன். ஆமா, என்னை சுற்றி போலீஸ்காரங்க சூழ்ந்துக்கிட்டாங்க. ஆனா நான் கட்டாயம் வருவேன், எனக்கு உரிமை இருக்கு, போராடுறதுக்கு உரிமை இருக்கு. நான் ஒரு சமூகவாதி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்கள நான் மீறி தான் வெளியே வந்தேன்.